வணக்கங்க. வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. சேலத்துலேருந்து பேசுகிறீங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்க போகிறீங்க? மருமகனுக்காக பார்க்கணுங்க. அவங்களோட சக்தி நகரம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கள். 12/1/1984. 12/1/1984. ஸ்பீக்கர் போட்டு பேசாதீங்கம்மா, இல்லைங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது. நேரம் 1:15 விடியகாலை. 1:15 AM. வெள்ளூர். பிறந்த ஊர் வேலூர். வெள்ளூர். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. மேச ராசி, துலாம் லக்னம். மேஷராசி, துலா லக்னம். இப்போ வந்து சந்திர தசையில் சுக்கிர புக்தி நடக்குது. சந்திர தசையே முடிய போது, அடுத்து செவ்வாய் தசை வரப்போகுது. இந்த மாதிரி ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7 செவ்வாசனை இருந்தாலே சொந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. சொந்த வாழ்க்கையே சுத்தம். வயசுன்னா மகனுக்கு 40 வயசு ஆகுது. யாருடைய ஜாதகம் இது? மருமகனா? உங்கள் மகளை கட்டினவரா? மகளை கட்டினவர்னா கூட ஒன்றும் மகளும் எல்லாம் சண்டை சச்சரவுகளாக தான் கிடக்கும். சந்திர தசை செவ்வாசனி ரெண்டும் பார்த்து குருவும் பார்க்குது. மக கூட அப்படி ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா மருமகனுக்கு லக்னத்தில் செவ்வாசனி, ராசிக்கு 7 செவ்வாசனி, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு, 8 ராகு, சந்திர தசை பாபத்துவமான செவ்வாய் சனி பார்க்கப்பட்ட சந்திர தசை. நல்ல வேலையாக வளர்பிறையாக குருவோடு இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும். இந்த ஜாதகங்கள்லாம், இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் 44 வயதிற்கு பிறகுதாம்மா நல்லா இருக்கும். 44, 48 வயது. ஏன்னா ஜென்மச்சனிலாம் முடியணும் அடுத்து. சரியாக இருக்காதுமா. தான் சொன்னனே, ஒரு ஆம்பளைக்கு வேலை இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்காதுல்ல. பாபத்துவமான சந்திர தசை அப்படிலாம் ஒன்றும் சரியாக இருக்காதுமா. இது வந்து 45 வயசுக்கு பிறகு, இப்போ 43 வயசில் போய் ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 45 வயசு வரைக்கும் ஜென்மச்சனி நடக்கும். ஜென்மச்சனி நடக்கிற நேரத்தில் செவ்வாய் தசையும் ஆரம்பம். இவங்கெல்லாம் பின்யோக அமைப்புகள் தாம்மா. கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படிலாம் ஒன்றும் பெருசாக உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இல்லைம்மா. இப்படித்தான் ஏதாவது. என்னங்கம்மா? எங்க பொண்ணு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா, அதுலதான் அவங்க குடும்பம் ஓடிட்டு. நானும் அது தானம்மா சொன்னேன். உங்கள் பொண்ணு நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தமா? ஒரு புருஷன் மாதிரி இருக்கிறார், அவ்வளோதான். இந்த மாதிரியான அமைப்புகள் ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் நல்லா இல்லை. உங்கள் பொண்ணு தாம்மா குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கரெக்டு தானே? கரெக்டு தானே? எனக்கு பதிலே சொல்லிட்டேன். நம்ம அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடாது. ஒன்றுமே இல்லை. அதாவது 7ஆம் பாவகத்தை மட்டும் குரு பார்க்கறதுனாலையும் வளர்பிறை சந்திரன் இருக்கிறனாலையும் பொண்டாட்டி வசமாக மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். சம்பாரித்து கொடுக்குற சோறு போட்டுற பொண்டாட்டி. ஆயுள்லாம் அதெல்லாம் தீர்க்கம்மா. அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லைம்மா. 8ல் ராகு இருந்தாலும் கூட 8ஆம் அதிபதி சுபராகி 8ஆம் வீட்டையே பார்க்கிறார். ஆயுள் அமைப்புகள்லாம் நல்லா தாம்மா இருக்கும். சந்திர திசையெல்லாம் நல்லா இருக்காது. அடுத்து செவ்வாய் திசையும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. 45 வயசு ஆகட்டும்மா, எல்லாம் அப்புறம் தான் சரியாகும். ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கு பிறகு தான். சரியாக இருக்காதும்மா. தாய் அமைப்புகள் நல்லா இருக்காது. இப்போ சந்திரதசையில் சுக்கிரபக்தி நல்லா இருக்காது அம்மாவுக்கு கொஞ்சம் சரியாக இருக்காது. அம்மாவுக்கு கண்டம் மாதிரி தான் வருது கணக்கு. சந்திரதசையில் சுக்கிரபக்தி சஷ்டாஷ்டக பக்தியாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு நல்லா இருக்காதும்மா. அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள் உங்கள் சம்பந்தியை. அம்மாவுக்கு நல்லா இருக்காது சந்திரதசையில் சுக்கிரபக்தி. என்னங்கம்மா? ஏம்மா ஒரு 4 வருஷம் ஆகட்டும்மா. உங்கள் பொண்ணு தாம்மா எல்லாம். உங்கள் பொண்ணு தான் எல்லாம். நீங்கள் உங்கள் பொண்ணு ஜாதகத்தை பார்க்குறத விட்டு மருமகன் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சரியாக வராதும்மா. உங்கள் பொண்ணு தான் எல்லாமே பண்ணும். உங்கள் பொண்ணு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி, உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட கூட பாதி சொல்லலை, சும்மா அப்படியே ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். பொண்ணு தான் என் தலையெழுத்து, இப்படி தான் இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், நான் தான் சோத்தை சம்பாரித்து நான் தான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவருக்கு 45 வயசு ஆனதுக்கு பிறகு தாம்மா எதுவும் நடக்கும். 45 வயசுன்றதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா ஜென்மச்சனி விலகிறத வச்சு சொல்கிறேன். 45 வயசுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா நடக்கும். அதனால் உங்கள் பொண்ணு ஜாதகத்தின் உங்கள் பொண்ணை வச்சு தான் இவர் வாழ்க்கையே.
லக்னம் கிக்கணம் எல்லாம் கெட்டு போய் 7ஆம் பாவகத்தில் வளர்பிறை சந்திரன் உட்காந்து 7ஆம் பாவகத்தை குறிபார்த்த காரணத்தினால மனைவி சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்ற ஆள்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.